அப்டேட்டட் அப்படின்னு சொன்னால் இற்றைப்படுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். காப்பிரைட் அப்படின்னு சொன்னால் பதிப்புரிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேட்டன்ட் அப்படின்னு சொன்னால் காப்புரிமை அப்படின்னு அர்த்தம். இமிக்ரேஷன் அப்படின்னு சொன்னால் குடி வரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எமிக்ரேஷன் அப்படின்னு சொன்னால் குடி அகழ்வு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஆளுமைன்னு அர்த்தம். கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆளுகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அக்கமெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் உறைவிடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேஸ்லெஸ் அப்படின்னு சொன்னால் அடிப்படையற்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், ஏரியல் அப்படின்னு சொன்னால் காற்றில் உலவுகின்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அசாசினேஷன் அப்படின்னு சொன்னால் அரசியல் கொலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து கேஸ்டிகேட் அப்படின்னு சொன்னால் குற்றம் கடிதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிஸ்ஹார்டன் அப்படின்னு சொன்னால் மனம் முடைதல் அப்படின்னு அர்த்தம். டிஸ்லொகேட் அப்படின்னு சொன்னால் தாறுமாறாக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எக்ஸ்போஷர் அப்படின்னு சொன்னால் ஊரறிய செய்தல் அப்படின்னா அலர் அப்படின்னு